Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம 3 type of material varieties வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். So எப்பவுமே நம்ம ரெகுலராவே வந்து வீக்கெண்ட்ல அப்படினாலே கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அரைவல்ஸ் வந்து கம்மியாயிடும். So அதே மாதிரி தான் இன்னைக்குமே வந்து சண்டே அப்படிங்கிறதுனால அரைவல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. So இன்னைக்கு வீடியோல நம்பர் 1ல போஸ்ட் பண்ணிருக்க saree மைசூர் கிரேப் சில்க் sarees தான். அதுல ஃபர்ஸ்ட் பாக்குறீங்களா இது வந்து மைசூர் கிரேப்லயே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரியில ஒரு சிம்பிளான ஒரு ஆபீஸ் வியருக்கு வியர் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா மெட்டீரியல் வைஸ் நல்லா எப்பவும் போல அந்த சில்கி அந்த கிரேப் ஃபீல் இருக்கும். ஆனா பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு சிம்பிளா இருக்கனால ஆஃபீஸ் வேருக்கு நீங்க தாராளமா வியர் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் மைசூர் கிரேப் சில்க் சாரீஸை பொறுத்தவரைக்கும் நம்ம சொல்ல வேணாம். ஆனால் கலெக்ஷன்ஸ் லிமிட்டடாகவே வந்திருக்கு, ரொம்ப அழகாகவும் இருக்கு. ஆனால் கலெக்ஷன்ஸ் ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்தவரையும் மிக்சர்ல எதுவுமே வரல, எல்லாமே சிங்கிள் வெரைட்டி தான். 3 மெட்டீரியல் மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கும். நம்பர் 1ல மைசூர் கிரேப் ஆஸ் யூஷுவல். நம்பர் 2ல நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஏன்னா இப்போதைக்கு டாப் ட்ரெண்டிங்ல என்னென்ன 2 மெட்டீரியல் இருக்கோ அதை ரெகுலராகவே போட்டுட்டு இருக்கோம். அதனால அடுத்து தேர்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரேரா தான் போடுவோம், அந்த மெட்டீரியல் வந்திருக்கு. ஸோ இது என்னென்னன்றதை பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா செக் பண்ணி பார்த்துட்டே வாங்க. அப்பதான் நீங்க ஸ்கிப் பண்ற இடத்துல பிடிச்ச கலர் காம்பினேஷன்ஸோ டிசைன்ஸோ வந்து ஸ்கிப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எப்பவும் போல வீக்கெண்ட்ல அரைவல்ஸ் கம்மியா இருந்தாலுமே மூவிங் வந்து எப்போதும் நல்லாவே இருக்கும். சண்டேஸ்ல வந்து நார்மலாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஃப்ரீயா இருக்கறனால நல்லா ஃப்ரீயா வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு பாஸ்ட் வீடியோஸ்ல இருந்து கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒர்க் பர்சன்ஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க சண்டேஸ்ல தான் வந்து ஃப்ரீ ஆயிட்டு பார்ப்பாங்க. பாஸ்ட் வீடியோஸ்ல வந்து ஒரு சில இது அவைலபிள்ல இருக்கும், ஒரு சில இது சோல்ட் அவுட்ல இருக்கும். மல்டிபிள்ஸ் இருக்கிறதுல ஒரு சில டைம்ஸ்ல வந்து அவைலபிலிட்டியில இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து பாஸ் வீடியோலையும் பாக்குறீங்க அப்படின்னா ரீசெண்டா ஒரு 2-3 வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு அதுல இருந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஆனா அன்னெசரியா ஜாயின் பண்ணிட்டு லெஃப்ட் ஆகாதீங்க. நிறைய பேர் அந்த மாதிரி எதுக்காக ஜாயின் பண்றீங்க, எதுக்காக லெஃப்ட் ஆகுறீங்க அப்படின்றது தெரியாமலே ஜாயின் பண்ணி லெஃப்ட் ஆகுறீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. தேவையானவங்க மட்டும் அப்டேட்ஸ் பார்க்கணும், எனக்கு வேணும் அப்படின்றவங்க மட்டும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேவையில்லை எனக்கு நான் வீடியோல பாக்குறது போதும், போஸ்ட் பேஜ்ல போடுறது போதும் அப்படின்றவங்க கண்டிப்பா நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் இது வந்து ரெக்வஸ்டா கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா அதர் குரூப் பர்சன்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு என்ன ஜாயின் பண்றாங்க லெஃப்ட் ஆகுறாங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம், சென்டர்ல எனக்கு என்ன அப்படின்னு லெஃப்ட் ஆகிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது அது அவங்களுக்கு பாதிக்கு, இப்போ எங்களுக்கு அப்டேட்ஸ் அப்படியே செப்பரேட் ஆயிடுது. ஸோ அப்படிங்கும் போது எனக்கே வந்து அது ஒரு பார்க்கறதுக்கு வந்து இது என்ன ஒரு ரெகுலாரிட்டியே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு தோணும் போது அதர் குரூப் பர்சன்ஸ்க்கு எப்படி இருக்கும். ஸோ அதுவும் ரெகுலரா நம்ம கிட்ட இருக்கிற ரீசெல்லர்ஸ்லாம் ரெகுலரா இருக்காங்க. குரூப் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரையுமே ஒரு சில ரீசெல்லர்ஸ் இருக்காங்க. அந்த ரீசெல்லர்ஸ்க்கு அப்படிங்கிற போது அவங்களுக்குலாம் வந்து என்ன ஜாயின் பண்றாங்க லெஃப்ட் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி தோணும். அதனால வேணுங்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ளீஸ், இதை ரெக்வஸ்டா எடுத்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல அடுத்தடுத்து என்ன கலெக்ஷன்ஸ் எடுத்துருந்துருக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்பர் 2ல வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் செக்ஷனில் கூட நீங்கள் எப்படி இன்னைக்கு வீடியோவில் எடுத்துருந்துருக்கணும், எதுவுமே மைசூர் சிஃபானோ பனாரசி ஜார்ஜெட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே இந்த ஃபேன்சி வெரைட்டியில் இருக்கு. வெயிட்லெஸ் சிஃபான் ஜார்ஜெட்னு சொல்லுவோம்ல, இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஃபேன்சி வெரைட்டின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பேட்டர்ன் ஆஃப் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் தான் வந்திருக்கு. அதுவுமே நார்மலாகவே வந்து இந்த ஒயிட்ல வந்து டிஜிட்டல் பிரிண்ட் கொடுத்ததோ, இந்த மைல்டு சார்ட்ல டிஜிட்டல் பிரிண்ட் கொடுத்ததோ இப்போ நல்ல ஒரு மூவிங்ல இருக்கு. அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நவடேஸ்ல வந்து நம்ம நிறையவே வீடியோல எடுத்துட்டு போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க, நல்லா இருக்கு அந்த கலெக்ஷன்ஸ்லாம். உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸா இருக்கும். நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, டிரான்ஸ்பரன்சி இருக்குமா அப்படின்னா, நார்மலாகவே சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்க தான் செய்யும் சிங்கிள் ஃப்ளீட்ஸில் இருக்கும்போது. ஆனால் நீங்கள் வந்து ஸ்ப்ளீட்ஸ் எடுத்து செட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசாக டிரான்ஸ்பரன்சி தெரியாது. அதுவுமே ஒரு சில இந்த மைசூர் சிஃபான் இதெல்லாம் இருக்குது பாருங்களேன், அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே மைல்டாக தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம நார்மலாகவே அந்த மாதிரி சாரீஸ் வந்து கிரேப் கூட நம்ம சிங்கிள் ஃப்ளீட்ஸில் விட்டால் உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்குது. அதனால் அந்த சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டில் வந்து நம்ம சவுத் சைடில் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிங்கிள் ஃப்ளீட்ஸ் வந்து அப்படி விட மாட்டாங்க. நார்த் சைடில் கூட வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் இருந்தாலுமே சிங்கிள் ஃப்ளீட்ஸ் கொடுப்பாங்க. பட் நம்ம அப்படி பண்ண மாட்டோம். ஸோ அதனால நீங்கள் ஃப்ளீட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப டிரான்ஸ்பரன்சிலாம் இருக்காது. நம்ம நார்மலாகவே வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் இது தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னா, சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் அப்படிங்கும் போது நம்ம அம்மா அந்த ஏஜ்ல இருக்கிறவங்களாம், அம்மா ஏஜ்ல எல்லாம் இருக்கிறவங்க டெய்லி வியருக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் தான் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட். ஸோ அப்படிங்கும் போது அது ஆஃபீஸ் வியருக்கு கேரி பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்குனாலுமே கொஞ்சம் ரிச்சான சாரியா பார்த்து நீங்க பிக் பண்றீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் வியருக்கு வியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான். இது நிறைய பேர் டவுட் கேட்டுட்டே இருக்கீங்க. சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் அப்படின்னாலே மெட்டீரியல் வந்து நார்மல் அந்த பூனம் சாரி மெட்டீரியல் மாதிரி தான். பட் குவாலிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு அந்த த்ரெட் குவாலிட்டி தான் மாறுமே ஒழிஞ்சி மெட்டீரியல் வந்து குவாலிட்டி மாறும் போது ரொம்ப திக்காயிடும் அப்படின்றது கிடையாது. அதோட த்ரெட் யூஸ் பண்றதோட குவாலிட்டி தான் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ அப்போ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும் போது லைஃப் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் அந்த சாரியை தவிர்த்து. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சாரி வந்து இப்போ 700க்கு எடுக்கிறதோட 1500க்கு எடுக்கும் போது கனமாக இருக்கும், அப்படி கிடையாது. ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த மாதிரி ஃபேன்சி டைப் ஆஃப் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரைவல்ஸ் கம்மியா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வெரைட்டிஸ் மட்டும், இந்த வெரைட்டிஸ் தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ போட்டிருக்கோம், இதெல்லாம் ஆடி சேல்ல போட்டிருக்கோம், நல்லா பாத்துக்கோங்க. இதெல்லாம் ஆடி ஆஃபர் சேல் தான், அதை நம்ம தனியா மென்ஷன் பண்ணல. ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து எல்லா சாரீஸுமே ஆடி சேல்ல வந்து ஆஃபர் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அப்படி கொடுக்க முடியாது. ஆடி சேல் அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு ஷாப்க்கு போகிறீங்க அப்படின்னா எல்லா சாரீஸுமே ஆடி ஆஃபர் கிடையாதுல்ல, குறிப்பிட்ட கொஞ்சம் சாரீஸ் மட்டும்தான் ஆடி ஆஃபர். அந்த மாதிரி தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ பார்க்குறீங்களா இந்த 699 அந்த சாரீலாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு 899, 950 இந்த மாதிரி வேர்ட் சாரீ தான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 699 ப்ளஸ் ஷிப்பிங்கில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில வெரைட்டிஸ் மட்டும் ஆடியோ ஆஃபரில் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும். வேணுங்கிறவங்களும் ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்பர் 3ல சிங்கிள் வெரைட்டி மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது என்ன மெட்டீரியல் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்பர் 3 எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து வார்ம் சில்க் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம பனாரசி வார்ம் சில்க், பனாரசி கட்டான் சில்க்லாம் இருக்குது பாருங்க, அதில் ஒரு வெரைட்டி தான் வார்ம் சில்க். சினியா சில்க் போட்டிருந்தோம், அது நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது ஒரு 2-3 டேஸ் பிஃபோர்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தான் இந்த வார்ம் சில்க் சாரி.
ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க பாருங்களேன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நார்மலாக ஜார்ஜெட் மாதிரி அந்த மாதிரி இருக்கிற வார்ம் சில்க். ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து 1150, அதுக்கப்புறமேல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெரைட்டியில் இப்போ 1099 இந்த வெரைட்டியில் போட்டிருக்கலாம் டிஷ்யூ வார்ம் சில்க் வெரைட்டி. அது உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்ததுமே தெரிஞ்சிடும். ஸோ இது ஆனால் எல்லாமே வந்து வார்ம் சில்கோட வர வெரைட்டி தான். ஸோ இன்னைக்கு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்க எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.